ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி சேர்க்கேர். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு ஹேர் ஆயில். ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒன்று, கிரே ஹேர் ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா கிரே ஹேர், ஒயிட் ஹேர், ப்ரௌன் ஹேர், அதாவது செம்பட்ட முடி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்கேல்ப்புக்கு நல்ல ஒரு சத்தை கொடுத்து முடியோட அடர்த்தி அதிகரிக்கிறதுக்கும் இந்த ஆயிலை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஆயில் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம், ஒரு பெரிய சைஸ் பீர்க்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பீர்க்கங்காயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முடியோடைய அந்த கருப்பான தன்மையை வந்து பாதுகாக்கிறதுக்கான நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒயிட் ஹேர் இருக்குது, இல்லை வந்து லைட்டாக அந்த ஷேட் மாறிட்டே வருது, ரொம்ப பிளாக்காக இல்லாமல் சிலருக்கு கொஞ்சம் கிரே ஹேர் மாதிரி இருக்கும், சிலருக்கு செம்பட்ட முடி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கான தன்மை இந்த காயில் இருக்குது. நல்லா ஒரு பெரிய சைஸ் காயாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த தோலை வச்சு தான் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், காயை வச்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ தோல் வந்து நம்ம சீவணும்னா கொஞ்சம் அளவுக்கு தான் வரும். அதுக்காக தான் நான் பெரிய சைஸ் காயா எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நமக்கு தேவையானது கருவேப்பிலை பொடி. காய வச்சு கருவேப்பிலையை பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையா இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா கேரட்டின் அதிக அளவில் இருக்குது. நெக்ஸ்ட் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா மாய்ஸ்டராக வச்சுக்கும். நெக்ஸ்ட் ஸ்கேல்ப்ல இருக்க டெட் ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக நம்மளோட முடியோட அடர்த்தி அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் இதில் அதிகமாக இருக்கிறதால. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடி அதிக அளவில் கொட்டி ரொம்ப மெலிசாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே சரி பண்ணுறதுக்கு கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நான் எடுத்து வச்சிருக்கிறது நெல்லிக்காய் பொடி. நெல்லிக்காவை நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 பெரிய நெல்லிக்காய், நாட்டு நெல்லிக்காவாக யூஸ் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு. முக்கியமாக இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரே ஹேர் ப்ராப்ளம் எல்லாமே சரி பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். முடியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடர்த்தியாக இருக்கட்டும், இல்லை இந்த கருப்பாக இருக்கிறதா இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு முடியை லாங்காக வளர்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஆம்லா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து நமக்கு தேவையானது தேங்காய் எண்ணெய். செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெய் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 300 ml எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 1/4 லிட்டருக்கும் கொஞ்சம் கூட எடுத்து வச்சுருக்கிறேன். செக்கில் ஆடின எண்ணெயாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது. இப்போ நான் வந்து 300 ml வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வெள்ளை முடி ப்ராப்ளம் ரொம்ப அதிக அளவில் இருக்குன்னா 250 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 50 ml வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இன்னுமே பெனிஃபிட் நமக்கு நல்லாயிருக்கும். நான் வெறும் தேங்காய் எண்ணெயில் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முந்தின நாள் நைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீர்க்கங்காய் மேலே இருக்க தோலை வந்து இந்த மாதிரி நான் சீவி வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு நைட் ஃபுல்லாக அதை வந்து நம்ம காய வைக்க போகிறோம். அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் அதிலிருந்து வத்திடுச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா 2-3 நாள் கூட நீங்கள் நிழலில் காய வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் நான் ஒரு நைட் மட்டும் விட போகிறேன். இப்போ சீவி வச்சுருக்க இந்த தோலை வந்து சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வைக்கிறப்ப ஈஸியாக அது காயும். அதுக்காக தான் ஒரு பிளேட்டில் இப்படியே வச்சுட்டு ஒரு நைட் ஃபுல்லாக நான் விட்டுட போகிறேன். மார்னிங் எழுந்து நான் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இப்போ அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த தண்ணிலாம் கொஞ்சம் வத்திடுச்சு. ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது கரெக்டான பதத்தில் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஆயிலில் தண்ணி விட்டுடுமோன்னு பயம் இருந்துச்சுன்னா இன்னுமே நீங்கள் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா கூட நிழலில் காய வைங்க. வெயிலில் இல்லை, நிழலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டேன். லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வேளை நல்லெண்ணெயும் சேர்க்க போகிறீங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்தது கூடவே நல்லெண்ணெயும் உடனேவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், அடுப்பை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுதான் கவனமாக இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ரெண்டு நிமிஷம் இது வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பீர்க்கங்காயோட தோலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மரக்கரண்டி வச்சு அதை நல்லா அந்த ஆயில் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அடிக்கடி இந்த கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இல்லைனா வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ ஆயில் நம்ம வந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. அதனால் அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ லோ ஃப்ளேம்லேயே நல்லா வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நம்ம போட்டிருக்க அந்த இன்க்ரீடியன்ட் வந்து ரொம்ப கரிஞ்சு போயிடும். அந்த ஆயிலையும் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ எப்போ எந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணாலும் லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நமக்கு ரொம்பவே நல்லது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் வந்து இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் இதை ஹீட் பண்ணால் போதும். அதாவது நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த தோலோட நிறம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறணும். அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. ப்ரௌன் கலரில் ஆனதுமே நிறுத்திடுங்க. ஒருவேளை கரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப கருப்பாயிடும். அந்த அளவுக்கு போக விடாதீங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணிக்கோங்க.
இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வர ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த தோல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் முறமுறன்னு ஆகிற மாதிரி இருக்கும். அதை வச்சே ஆயில் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 20 மினிட்ஸில் அந்த தோலோட கலர் வந்து நல்லா மாறி வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நல்லாவே ப்ரௌன் கலரில் அது மாறிடும். கவனமாக இருக்க வேண்டியது, நம்ம கொஞ்சம் பார்த்து பதமாக தான் பண்ணணும். ப்ரௌன் கலரில் மாறணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ரொம்பவே டக்குன்னு கரிஞ்சிரும் அது. அந்த கரியறதுக்கும் அந்த ப்ரௌன் கலராக மாறுறதுக்கும் கொஞ்சம் கேப் விட்டாலும் நம்மளுக்கு வந்து ஆயிலே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இதை நம்ம வந்து கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அந்த தோலை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க அந்த கரண்டியாலே தள்ளி பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். கம்ப்ளீட்டாக அதோட சத்தெல்லாம் அந்த ஆயிலில் இறங்கிட்டு வெறும் அந்த சக்கை மாதிரி மிதக்கும் மேலே வந்து. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கருவேப்பிலை பொடியை வந்து ஆட் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை பொடி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடியும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்லேயே அது நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். நம்ம கரண்டி வச்சுலாம் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே விட்டுடுங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காவும் ஆட் பண்ண போகிறீங்கன்னா இந்த தோலை நம்ம ஆயிலில் ஆட் பண்ணோம்ல, ஆட் பண்ண உடனேவே ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அந்த நெல்லிக்காவையும் கருவேப்பிலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆயில் வந்து நல்லா ஆறட்டும். அப்படியே விட்டுடுங்க. ஒரு நைட் ஃபுல்லாக விட்டுடுங்க. மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பாட்டிலில் நான் வந்து இதை ஃபில்டர் பண்ண போகிறேன். எப்போவுமே எந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணாலும் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைங்க. அதுதான் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். முக்கியமாக அந்த கண்ணாடி பாட்டிலில் தண்ணி எதுவும் இல்லாமல் க்ளீனாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணுறப்ப எக்காரணத்துக்கு கொண்டும் இன்க்ரீடியண்ட்டை ப்ரெஸ் பண்ணாதீங்க. அதில் சப்போஸ் ஏதாவது தண்ணி இருந்து ஆயிலில் ஆட் ஆகிடுச்சுன்னா சீக்கிரமாக ஆயில் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எந்த ஆயிலாக இருந்தாலும் வெறுமனே ஆயிலை மட்டும் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியண்ட்டில் எப்பயுமே கை வச்சு ப்ரெஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த ஆயிலை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நாள் வந்து வெயிலில் ஒரு 2 மணி நேரம் டெய்லி வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ அந்த சத்து அந்த ஆயிலில் நல்லாவே ஊறி இருக்கும். 10 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் ரெகுலர் ஆயில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை இந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா எசென்ஷியல் ஆயில் கூட ஒரு வாசனைக்காக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ட்ராப் அளவுக்கு. இந்த மாதிரி ஆயிலை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வெளியில் எங்கேயும் போகிறதில்ல, வீட்டில் தான் இருக்கீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். பட் வெளியில் எங்கேயாவது போகிறீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முந்தின நாள் நைட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி ஸ்கேல்ப்பை நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. பிளட் சர்க்குலேஷன் நல்லா கிடைக்கும் நமக்கு. அப்போ நம்மளோட முடியோட அடர்த்தியும் சரி நீளமும் சரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இம்ப்ரூவ் ஆகிறது நமக்கு தெரியும். முக்கியமாக இந்த ஆயில் வந்து நம்ம கிரே ஹேர் ப்ராப்ளம்க்கும் இந்த செம்பட்டை முடி இருக்கிற பிரச்சனைக்கும் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க வாரத்துக்கு 3 நாள் ஆச்சு இந்த ஆயிலை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.